ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் உள்ள அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பரந்தாமன் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தையே நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம். கிருஷ்ண ஜெயந்தி உருவான கதை பற்றியும் கிருஷ்ண ஜெயந்தியில் நாம் ஏன் பாதம் வைத்து வழிபடுகின்றோம் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். வீடியோ பார்த்து பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ண ஜெயந்தி உருவான கதை. பகவான் கிருஷ்ணர் 3வது முறையாக வசுதேவன் தேவகி தம்பதிக்கு மகனாக அவதரித்தார். ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு பெயரில் வசுதேவன் தேவகி தம்பதிக்கு பகவானே பிள்ளையாக பிறந்துள்ளார். கிருஷ்ணர் வசுதேவன் தேவகிக்கு மகனாக அவதரித்தார். அரக்கனான கம்சன் தனது தங்கையான தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தான் கொல்லப்படுவான் என்பதை அறிந்தார். இதனால் தான் தங்கை தேவகியையும் வசுதேவனையும் சிறையில் அடைத்தார். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்று தனக்கு பகைவர்களே இருக்கக்கூடாது என நினைத்தார். 7வது குழந்தையாக பலராமன் தேவியின் வயிற்றில் இருந்தார். அப்போது விஷ்ணு பகவான் மாயா தேவியை அழைத்து தேவகி வயிற்றில் இருக்கும் பலராமன் கருவை கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரின் மனைவிகளில் ஒருவரான ரோகிணியின் கருவுக்குள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். மேலும் மாயா தேவியை கருவாக வளர சொன்னார். பலராமன் ரோகிணியின் கருவுக்குள்ளும் மாயாதேவி யசோதையிடமும் கருவாக வளர்ந்து வந்தனர். தேவகிக்கு கிருஷ்ணர் 8வது குழந்தையாக கருவாய் வளர்ந்து வந்தார். ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி திதியில் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்ததை தேவகியும் வசுதேவரும் ரசித்துக் கொண்டிருந்தனர். தேவகிக்கு மகனாக கிருஷ்ணர் பிறந்தது எப்படி? ஒரு நாள் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக விஸ்வரூபம் எடுத்து காட்சியளித்தார். நீங்கள் சுதபார் பிருக்னி தம்பதியாக இருந்தபோது 12 தேவ ஆண்டுகள் கடும் தவம் இருந்து என்னை நோக்கி தவம் இருந்தீர்கள். அதன் பயனாக உங்களுக்கு காட்சியளித்தேன். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று கேட்டேன். அதற்கு நீங்கள் பரந்தாமனே, நீங்களே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தினை கேட்டீர்கள். அதன் பிரதிபலனாகத்தான் பிருக்னி கர்பா என்ற பெயரில் பிறந்தேன். அதன் பின்னர் அடுத்த பிறவியில் காஷ்யபர் அதிதி தம்பதியினராக இருந்தபோது உங்களுக்கு உபேந்திரன் என்ற பெயரில் பிறந்தேன். இப்போது நீங்கள் வசுதேவன் தேவகியாக பிறந்துள்ளீர்கள். உங்களுக்கு கிருஷ்ணராக நான் பிறந்துள்ளேன். இனி உங்களுக்கு பிறப்பு கிடையாது, முக்தி அளிக்கிறேன். நீங்கள் எனது வைகுண்டத்திற்கு வந்துவிடுங்கள் என வரம் கொடுத்தார். தற்போது கம்சனிடமிருந்து விடுவிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளதால் என்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் என்னை சேர்த்து விடுங்கள். அதற்கு பதிலாக அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து தன் பிள்ளை என கூறுங்கள். அதன் பின்னர் நான் பார்த்து கொள்கிறேன் என கூறிவிட்டு மீண்டும் குழந்தையாக மாறினார் பரந்தாமர் கிருஷ்ணர். இப்படி 3 முறை விஷ்ணு ஒரே தம்பதியினருக்கு மகனாக பிறந்துள்ளார் என்றால் அவர்கள் எவ்வளவு பாக்கியமானவர்களாக இருப்பார்கள். கிருஷ்ணர் பிறந்ததை மூவர் மட்டும்தான் முதலில் பார்த்தனர், வசுதேவர், தேவகி மற்றும் சந்திரன். இதன் காரணத்தினால் தான் கோகுலாஷ்டமி தினத்தன்று சந்திர வழிபாடும் மிகவும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகின்றது. நம் பூஜை செய்யக்கூடிய நேரமும் மாலை 6 மணியிலிருந்து சந்திரன் இருக்கக்கூடிய நேரமான 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ள இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பானது. எனவே அரக்கனான கம்சனை அழிப்பதற்காகவே வசுதேவனுக்கும் தேவகிக்கும் மகனாக அவதரித்தார். 8வது மகனாக கிருஷ்ணர் அவதரித்தார். அந்த தினத்தையே நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம். நம் கிருஷ்ண ஜெயந்தி உருவான கதை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்தபடியாக கிருஷ்ணருக்கு நாம் ஏன் பாதம் வரைந்து வழிபடுகின்றோம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் நாரத முனிவர் கிருஷ்ணரது பக்தர்களின் வீடுகளுக்கு அனைவரது வீடுகளுக்கும் சென்றார். ஒவ்வொரு வீடுகளிலும் கிருஷ்ண பரமாத்மா இருப்பதைக் கண்டு அதிசயித்தார். பிருந்தாவனத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ண பரமாத்மா நடனமாடிக் கொண்டிருப்பதை பார்த்து வியந்தார். இந்த காட்சியை சிவபெருமானே கண்டு மகிழ்ந்துள்ளார். எனவேதான் பரந்தாமன் கிருஷ்ணர் நான் எங்கும் இருப்பேன், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களையும் நான் பார்ப்பேன், காப்பேன் என்று கூறியுள்ளார். இதனை உணர்த்தவே பரந்தாமன் குழந்தையாக அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று நம் குழந்தையின் பாத வடிவங்களை வரைந்து வாசலில் இருந்து பூஜை அறை வரைக்கும் நம் கிருஷ்ணரின் பாத வடிவங்களை வரைந்து வரவேற்கின்றோம். இந்த தினத்தில் நம் கிருஷ்ணரின் பாதம் வரைந்து வழிபட்டால் சகல யோகமும் நமக்கு கிடைக்கும். இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தியானது வருகின்ற 26ஆம் தேதி திங்கட்கிழமை 26/8/2024 அன்று வருகின்றது. நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ள கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை கொண்டாடலாம். நீங்கள் பாதம் வரைந்து அதன் மேல் சந்தனம் குங்குமம் வைத்து மலரால் அலங்காரம் பண்ணி துளசி இருந்தால் வைப்பது மிகவும் சிறப்பானது. கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்த தயிர், வெண்ணெய், முறுக்கு, சீடை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வைக்கலாம். தயிர் மட்டும் வைத்து கூட நீங்கள் பூஜை செய்யலாம். ரொம்பவே அன்புக்கு உரிய கடவுள், நம்ம அன்போடு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் குழந்தையின் பாதம் வரைந்து ஒரே ஒரு துளசி இலை வைத்து பூஜை செய்தால் போதும். முழு மனதோடும் அன்போடும் செய்தால் நம் பூஜையை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்.
உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. அது உங்களோட உடல்நிலையை பொறுத்தது. உபவாசம் மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு இந்த முறைப்படி இந்த பூஜை வழிபாடை செய்யலாம். வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று உங்கள் வீட்டிலும் எளிய முறையில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை செய்து கிருஷ்ண பரமாத்மாவின் முழு அருளை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.